அப்படிங்கிறதுக்காக. அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு தலவிருட்சமாக வரக்கூடியது கருங்காலி மரம். இன்னைக்கு கருங்காலி மாலைய தான் இன்னைக்கு அதிக பேர் போட்டு தன்னோட நன்மைய அடைச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப கருங்காலி மரம் இவங்களுக்கு ஒரு யோகத்தை குடுக்கும். கருங்காலி மாலையும் யோகத்த குடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத அணிவிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாரி இந்த மரம் வந்து வழிபடுவது சிறப்பை தரும். இந்த மரத்தை வளர்ப்பது சிறப்பை தரும். இந்த மரத்தை நீங்க வாங்கி கொடுப்பதும் சிறப்பை தரும். ஏன்னா, தலவிருட்சம் என்று சொல்லக்கூடியது இறந்த கால கர்மாவை சொல்லக்கூடிய மரங்கள். அப்ப இறந்த கால கர்மாவை இது வந்து ஒரு நமக்கு அது நல்லதா இருந்தாலும் சரி, தீயதா இருந்தாலும் சரி, அது மூலியமா நம்ம இந்த வழிபாடு செஞ்சோமா, அது மூலியமா நமக்கு யோகத்த அடையக்கூடிய தன்மைலாம் உண்டுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா போன ஜென்மத்தில நம்ம என்ன செஞ்சிருக்கிறதோட, இந்த ஜென்மத்தில நம்ம என்ன செய்ய பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை உணரக்கூடிய ஒரு நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு வந்து அந்த தன்மை இருக்கு. உணரக்கூடிய தன்மை இருக்கும். அதுக்கு உங்களுக்கு விலங்கா வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மிருகத்த குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாம்ப குடுத்துட்டாங்க இந்த நட்சத்திரத்துக்கு.